வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் தான் நம்ம வந்து செய்ய போறோம். அது வந்து பாதுஷா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். அந்த சென்டரில் கொஞ்சமாக வந்து அந்த சென்டர் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், இது கூடவே ஒரு 50 கிராமில் நெய் சேர்த்து எல்லாமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சென்டரில் அந்த போட்டிருக்க எல்லாமே திங்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்லேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அதை இப்போ எல்லா இடமும் சேர்த்து எல்லாமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அதுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிசையும் போது ரொம்ப அழுத்தி நம்ம சப்பாத்தி பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இப்போ இந்த 5 விரல் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அமுத்தி அமுத்தி பிசையாமல் அப்படியே லைட்டாக நமக்கு வந்து அந்த மாவுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணியே பிசையக்கூடாது. பாருங்கள், நம்ம 5 விரல் வச்சு இப்படி அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி எதுவுமே அதுக்கப்புறம் தெளித்து தான் சேர்க்குறோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அப்போ இப்போ பாதுஷாவுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வந்து அதையும் நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சர்க்கரை எல்லாம் நல்லாவே நமக்கு வந்து கரைஞ்சி வரணும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் சிரப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து பக்குவமாக பண்ணிக்கணும். நமக்கு அது வந்து ரொம்ப அது பாகு முறையில் தேவையில்லை. நமக்கு அந்த பிசுபிசுப்பு நம்ம வந்து குலோப்ஜாம் செய்யும் போது நமக்கு எப்படி வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பு செய்வோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுகர் சிரப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு கூடவே வந்து கொஞ்சமாக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக சேர்த்தோன்னா அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். நம்ம மணத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். நான் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லாவே நம்ம வந்து கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த நுரைச்சி வந்துட்டு அந்த நுரை கட்டி மேலே வரும் பார்த்தீங்களா. இந்த பக்குவத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம். இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு தேவையான அளவுக்கு சைஸுக்கு நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து கையில் வந்து உள்ளங்கையில் 2 கையும் சேர்த்து நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து லைட்டாக வச்சு அதை அப்படியே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சிடலாம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து உள்ளங்கை வச்சு தட்டி இதில் ஒரு ஓட்டை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணும்போது அந்த ரவுண்டு வந்து ஷேப் வந்துடும். இந்த ரவுண்டெல்லாம் வந்து நமக்கு வந்து அது விரிஞ்சு இருக்குன்னு பார்க்காதீங்க. பாதுஷா அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பாதுஷா வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஷேப்பு ஷைனிங்காக இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொன்று நம்ம வந்து செய்யலாம் ஆரம்பிக்கலாம் பாருங்கள். இப்போ அந்த மாதிரியே நம்ம இன்னொன்று எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து கை வச்சு நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம குலோப்ஜாம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பாதுஷா வந்து அங்கங்கே வந்து கிராக் இருக்கணும். நமக்கு கிராக் இருந்தால் தான் பாதுஷா வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்வீட் கடையெல்லாம் நமக்கு வந்து அந்த மாதிரி கிராக்கோடு தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற எல்லாமே நான் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். அது வந்து சூடாகிட்டு இருக்கு பாருங்கள். ரொம்ப சூடாகக்கூடாது எண்ணெய். நம்ம வந்து அந்த குலோப்ஜாம் போடும்போது எடுத்து போடும்போது எண்ணெய் வந்து சூடு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு சூடு இருக்குன்னு கையில் வந்து ரொம்ப சூடு தெரியக்கூடாது. இப்போ எண்ணெய் சூடானோடனே ஒவ்வொரு பாதுஷாவும் அதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சுற்றி வந்து ஒவ்வொரு பபுள்ஸ் கிளம்பி வருது பாருங்கள். அந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம பாதுஷா வந்து கரெக்டாக வந்து உள்ளே இருக்கிறது நல்லா குக் ஆகும். இல்லைன்னா நமக்கு வந்து நல்லாவே அது வந்து வெந்து செவந்து வந்துட்டு நமக்கு என்ன தான் சிரப்பில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து அது ஹார்டாகிடும். உள்ளே வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால வந்து இந்த மாதிரி வந்து சூடு கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டு ரொம்ப
எண்ணெயை கொதிக்க வைக்கக்கூடாது. இவ்வளோதான் மீடியம். இந்த மீடியம்லேயே போட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே தள்ளி 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 விடுங்க. அதுவும் நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா அழுத்தி தள்ளக்கூடாது. அதுவே மேலே எழும்பி வரும்போது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு அது அப்படியே வேகட்டும் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு வந்து அந்த செவந்து ரொம்ப வந்து கலராகவும் ஆகக்கூடாது. ரொம்ப செவந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அது பக்குவமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பாதுஷா வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டவுடனே வாயில் வச்சோடனே நம்மளுக்கு கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அது அப்படியே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது நான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்துட்டு நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் சுகர் சிரப்பு. அதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 40 செகண்ட் வந்து நம்ம அதில் இருக்க 30லேருந்து ஒரு 40 செகண்ட் வந்து அதிலே நம்ம வந்து அதை ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த பாதுஷாவில் வந்து சிரப்பெல்லாம் நல்லா நமக்கு ஊறிட்டு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம வாயில் வச்ச உடனே ஸ்வீட் கடையில் வாங்கி எப்படி வாயில் வச்சோடனே கடித்து சாப்பிடும்போது கரைஞ்சி போகுதோ அந்த மாதிரி நமக்கு வந்து பாதுஷா கிடைக்கும். அடுத்து இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றும் அதில் எடுத்து போட்டு நல்லா வந்து அந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் வந்து 40 செகண்ட் அதில் போட்டு நான் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து நான் பிளேட்டில் வச்சுருக்கேங்க பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து டெக்கரேஷனும் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பிஸ்தா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக அட்டகாசமாக ஸ்வீட் கடையில் வாங்கின அளவுக்கு நமக்கு வந்து பாதுஷா நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணலாம். சூப்பராக இருப்பாங்க. நான் வந்து அதை 2ஆக பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. நம்ம ஸ்வீட் கடையில் வாங்கின பாதுஷா மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி